பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த காலத்திலானாலும், எந்த இடத்திலானாலும், எந்த சூழ்நிலையிலானாலும் நீங்கள் ஆண்டவரை துதிப்பதற்கு மறக்கவே கூடாது. ஆண்டவரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று தாவீது 34ஆம் திருப்பாடல் 1ஆம் வசனத்தில் தன் அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் பாடுகளை அனுபவித்தவர், நெருக்கங்கள் மத்தியில் வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய பாடுகளும் நெருக்கங்களும் சில காலங்களுக்குள் அவரை விட்டு அகன்று போனது. அவர் நினையாத நல்ல உயர்வுகளும் செழிப்புள்ள காலங்களும் அவரை தேடி வந்தது. துதிக்கிறதுனால நாம் கெட்டு போக மாட்டோம். அதிக நேரம் ஜெபிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் குறைந்து போகாது. பல மணி நேரம் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் இருந்து சில காரியங்களை ரசித்து பார்க்கிற நாம் குறைவுபட்டவர்களாகவும் தேவைகளோடு இருக்கிற நிலையிலும் காணப்படுகிறோம். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று திருப்பாடல் 34:10 எழுதப்பட்டிருக்கிறது. சிங்க குகைக்குள்ளையும் தீச்சூளைக்குள்ளையும் வாலிபர்களை தூக்கி போட்டபோது அவர்கள் திரும்பவும் எப்படி தூக்கி போடப்பட்டார்களோ அதே போல ஒரு சேதமும் இல்லாமல் அந்த தீச்சூளையிலிருந்தும் சிங்க குகையிலிருந்தும் வெளியே உயிரோடு வந்தார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணமே அவர்கள் தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களாய், தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதைத்தான் ஒரு ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்புவிப்பார் என்று. ஆண்டவர் அப்படித்தான் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். எப்போதென்றால் இக்கட்டுகளும் நெருக்கங்களும் பெருகும் போதும் கூட துதியோடும் ஆராதனையோடும் காணப்படுகிறவர்களுக்கு அற்புதங்கள் நிச்சயமாய் நடைபெறும். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. என் சிறை வாழ்வினால் சகோதரர் சகோதரிகளுள் பெரும்பாலோர் ஆண்டவரை உறுதியாக நம்பி கடவுள் வார்த்தையை அச்சமின்றி எடுத்துரைக்க மேலும் துணிவு பெற்றிருக்கிறார்கள். அதாவது பவுல் சுவிசேஷம் அறிவித்ததற்காக சிறையில் சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறார். இதை கண்கூடாய் பார்க்கிற மற்ற சகோதரர்களும் சகோதரிகளும் இன்னும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து துணிவுடன் பவுலுக்கு பதிலாக அந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். அதாவது பாடுகளும் வேதனைகளும் துவண்டு போவதற்கோ சோர்ந்து போவதற்கோ தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்து போவதற்கோ அல்ல. அந்த காலத்தில் தான் இன்னும் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு என்ன என்ன செய்யும்படியான பொறுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். அதாவது இந்த உலக பாடுகளும் வேதனைகளும் தேவனோடு எனக்குள்ள உறவை அது முறைக்கக்கூடாது. இன்னும் அந்த தேவ உறவில் பலப்படணும். இந்த உலக பாடு வேதனை உபத்திரவம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைத்து விடக்கூடாது. அந்த காலத்தில் நான் இன்னும் அதிக நம்பிக்கை வைத்து தேவனை தேடணும், தேவனுக்கு வேலை செய்யணும், தேவனுடைய வழிகளிலே
நடக்கணும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதோடு பவுல் பிலிப்பிய சபையாருக்கும் அதை தெரியப்படுத்துகிறார். பாடுகள் மத்தியில் பவுல் இருந்த காலத்தில் பவுல் வழியை ரட்சிக்கப்பட்டவர்கள் பாடுகளை பற்றி கவலைப்படாமல் பயப்படாமல் துணிவோடு கூட தைரியத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட தங்கள் மேல் விழுந்த கடமை எதுவோ அதை கர்த்தருக்கென்று செய்திருக்கிறார்கள். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் எந்த இடத்திலானாலும் பலப்படுத்தி உமக்கு சாட்சியாய் நிற்கத்தக்க விதத்தில் இவர்களை நடத்துவீராக. நல்ல சரீர சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும். நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.